குத்து சண்டையில் தோல்வியை சந்திக்காத முகமது அலியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு முகமது அலி உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தும் கூட லாரி ஹோம்ஸ் என்ற பாக்சருடன் கட்டாயப்படுத்தி சண்டை போட வைக்கிறார்கள். எல்லாரும் நினைத்தது போலவே முகமது அலியால் ஒரு அடி கூட அடிக்க முடியாமல் அசிங்கமாக தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வேண்டுமென்றே சதி செய்யப்பட்டு முகமது அலியை இந்த தோல்வியுடனே ரிட்டையர் ஆக வைத்துள்ளார்கள். 1980 நடந்த இந்த மேட்சை பார்த்த ஒரு சின்ன பையன் முகமது அலியிடம் சென்று, நான் உங்களை தோற்கடித்தவனை பெரியவனாகி கண்டிப்பாக பழிவாங்குவேன் என்று சொல்ல, முகமது அலியும் உன் பெயர் என்ன என்று கேட்க, அந்த பையனின் பெயர் மைக் டைசன் என்று சொல்கிறான். சரியாக 1988 மைக் டைசனுக்கும் லாரி ஹோம்ஸுக்கும் போட்டி என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த பக்கம் பார்த்தால் முகமது அலியவே அடித்துவிட்டு வந்த யாராலும் தோற்கடிக்க முடியாத லாரி ஹோம்ஸ். இந்த பக்கம் முகமது அலியுடைய ரசிகர் தீவிர பயிற்சி எடுத்து தன் உடலை கொடூரமாக ரெடி செய்து வந்த மைக் டைசன். அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? மைக் டைசன் அடித்த ஒரே அடியில் நாக் டவுன் ஆன லாரி ஹோம்ஸ் சுருண்டு விழுந்ததை பார்த்து ஸ்டேடியமே மிரண்டு போய் உள்ளது. இறுதியாக தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை முகமது அலிக்கு சமர்ப்பிச்சு இருக்கிறார் மைக் டைசன்.